இப்போது இந்த ஃபோன் வந்துட்டு ஒன் ப்ளஸ் நாட் 4, இதுக்கப்புறம் நாட் 5 வந்திருக்கு. இது ப்ரீவியஸ் மாடல். இதுக்கு ஆண்ட்ராய்ட் 16 அப்டேட் வந்தாச்சு. ஆண்ட்ராய்ட் 16 அப்டேட் வரதுக்கு முன்னாடியே இந்த ஃபீச்சர் இருந்தது. பட் ஐம் ஜஸ்ட் ஷோயிங் இட் டு யூ. இது வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் ட்ரான்சிஷன், ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீன் போகும்போது ஹவு குட் இட் இஸ்ன்றதை பாருங்கள். இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் ட்ரான்சிஷன். நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். அப்படி பாருங்கள், அப்படியே சர்க்குலராக இருக்குது. இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ட்ரான்சிஷன்றது வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது நீங்கள் எடிட் ஆப்ஷன்ஸ் போய் பண்ணிக்கலாம். அண்டு ஆண்ட்ராய்ட் 16 உங்களுக்கு வந்திருக்கிறது பாருங்கள். இது வந்துட்டு ஏஐ வாய்ஸ் கிரைம்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்போ ஒரு கால்னால் நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஏஐ நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதோட சம்மரி வரும். இன்னும் ரெக்கார்டிங் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டர்ன் ஆன் கேப்ஷன்ஸ், நீங்கள் பேசுகிறதுக்கான கீழே சப்டைட்டில்ஸ், இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. இது வந்துட்டு பாருங்கள், இந்த டாக்கில் பாருங்கள், உங்களுக்கு என்னோட அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்குது. இந்த ஏஐ ஸ்க்ரைப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது இருக்கும். இப்போ நீங்கள் மியூசிக் பிளேயர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுவும் இதில் இந்த டாக்லேயே இருக்கும். அது இது ஆப்பிளில் வருதில்ல, அதே மாதிரி. அண்டு another thing is ஆர்டிக்கல் சம்மரி. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறீங்கன்னா இதை அப்படியே கோ த்ரூ பண்ணி இதை அப்படியே சம்மரைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இப்போ இது இருக்குது, இதுக்கு சம்மரி, ஆர்டிக்கல் சம்மரி. இப்போ நம்ம வெறும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோம், இப்போ ஆர்டிக்கல் சம்மரிக்கு போயிட்டோம். இதுவே படிச்சுட்டு அதை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுக்கும். புரியுதுங்களா? பாருங்கள், சம்மரி எவ்வளோ பர்சன்ட் வந்து ஆர்டிக்கல் எவ்வளோ பர்சன்ட் வந்துருக்கணும்ல. இது author's journey to finding an ideal productivity app, initial struggles with all the all-in-one tools, author's 20 years. It's just a summary. ஓகேங்களா? அது போக இப்போது சாரி, இப்போது இதுக்குள்ளே போகிறோம். வேறு என்ன இதுனா ஸ்க்ரீன் ட்ரான்ஸ்லேட் இருக்குது. பட் ஸ்க்ரீன் ட்ரான்ஸ்லேட் ஃப்ரம் தமிழ் டு இங்கிலீஷ்னால் நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை இங்கிலீஷ் டு தமிழும் மாற்றிக்கலாம். ரைட்டுங்களா? ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், இது மற்றதெல்லாம் ஆப்ஸு. இது போக பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது. பார்ஷியல் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. அதாவது ஒரு பர்டிகுலர் பட் அந்த ஸ்க்ரீனை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அந்த இதுக்கு பார்ஷியல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் இருக்குது. ரைட்டுங்களா? குவிக் நோட்டு நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம், ரெக்கார்டரு. இது வந்துட்டு ஏஐ ஸ்பீக். ஓகே, ஏஐ ஸ்பீக்குன்றது என்னென்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிறத ஏதாவது ஆர்டிக்கல் ஏதாவது இருந்ததுன்னா இது படிக்கும் உங்களுக்காக. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா. அது போக பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஜென்ரலாகவே நீங்கள் எதாவது டைப் பண்ணணுன்னா, நீங்கள் டைப் பண்ண போகிறீங்கனாலே இது பாருங்கள், ஏஐ ரைட்டர் இருக்குது. இது இப்போ கொஞ்சம் டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா காரணம் என்னென்னா இது கொஞ்சம் சைனா பேஸ்டு ஏஐயாக இருக்குது. அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவோட பகுதின்னு சொன்னால் அடின்னா அடிக்க மாட்டேங்குது. ஸோ இது மாதிரி பிரச்சனைலாம் வரதுனால கொஞ்சம் டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. கூட சீக்கிரம் வந்துடும். நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு இதை கிட்ட கொடுத்து ஃபார்மேட் பண்ண சொன்னீங்கன்னா இது ஃபார்மேட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு ஏஐ ரைட்டர். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆண்ட்ராய்ட் 16 வந்திருக்கு. ஆண்ட்ராய்ட் 16 ஆக்சிஜன் ஓஎஸ் 16. ஏன்னா இதில் வந்துட்டு ஒன் ப்ளஸ்க்கு வந்துட்டு இது ஆக்சிஜன் ஓஎஸ் 16 இந்த அப்டேட்லாம் வந்திருக்கு. போக போக இன்னும் நிறைய அப்டேட் வர சான்ஸ் இருக்குது. ரைட்? நல்லா பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா பண்ணலன்னா நல்லா பண்ணலன்னு சொல்லி திட்டுக்கோண்ணே. சப்டியூ. See you. Bye.